அடுத்தபடியா ஒரு சம்பவம் நடக்கு. ஒரு ராஜ்யத்தை 2 ராஜ்யமா கர்த்தரே உடைக்கிறார். ஒரு ராஜ்யத்தை 2 ராஜ்யமா கர்த்தர் என்ன செய்யறாரு? உடைக்கிறாரு. சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம், சாலமோனுடைய வேலைக்காரன் யெரொபெயாம். ரெகோ கோ போட்டா சாலமோனுடைய பையன், ரோ போட்டா சாலமோனுடைய வேலைக்காரன். இப்ப வசனம் படிங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 11 26 31 32. சேராதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவருடைய தாய் செருகால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. இப்ப இந்த ரெகோபெயாமுடைய அம்மா செருகால், இவன் என்ன கோத்திரம்னு அங்க எழுதி இருக்குன்னா எப்ராயிம் கோத்திரம். இவன் என்ன கோத்திரம்? எப்ராயிம் கோத்திரம். 31 வசனம் படிங்கம்மா. யெரொபெயாமை நோக்கி நீ 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கைகளில் இருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரத்தை கொடுப்பேன். இப்ப யெரொபெயாமுக்கு கர்த்தர் எத்தனை கோத்திரம் கொடுக்கிறாரு? 10 கோத்திரம். அடுத்துமா, ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அப்ப ரெகோபெயாம் சாலமோனுடைய பையனுக்கு ஒரு கோத்திரம். இப்ப கவர்மெண்ட் 2ஆ உடையுது, ராஜ்யபாரம் 2ஆ உடையுது. இந்த ராஜ்யத்துக்கு பேரு யூதா ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஜூடா, யூதா ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு பேரு இஸ்ரவேல் ராஜ்யம், கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேல் ராஜ்யம். இப்படி 2ஆ உடைக்கிறார். நல்லா கவனிங்க. இங்க ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம், இங்க 10 கோத்திரம்ங்கிறார். இது ஒரு கோத்திரம்னா ஒரு கோத்திரம் கிடையாது. ஏன்னா இவங்களுடைய கேபிட்டல் சிட்டி எருசலேம். கேபிட்டல் சிட்டி எது? எருசலேம், தலைநகரம். இந்த எருசலேம்ல தேவாலயம் இருக்கிறதுனால தேவாலயத்துல வேலை செய்யற கோத்திரத்துக்கு பேர் சொல்லுங்க. இந்த முழிக்கிறீங்க, லேவி கோத்திரம். எப்பா சாமி. அப்ப தேவாலயத்துல வேலை செய்யற கோத்திரத்துக்கு பேர் சொல்லுங்க, லேவி கோத்திரம். அப்ப யூதா கோத்திரம், யூதா பிளஸ் லேவி பிளஸ் இன்னொரு கோத்திரம் இந்த பக்கம் தான் இருக்கு. அது யார் தெரியுமா? பென்யமீன். ஏன் பென்யமீன் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா, இந்த எருசலேம் சிட்டி இருக்குல்ல, இது பென்யமீனுக்கு யோசுவா கொடுத்தான் பாருங்க சுதந்திரம், லேண்டு. அந்த பென்யமீனுக்கு கொடுக்கப்பட்ட லேண்ட்ல தான் எருசலேம் இருக்கிறதுனால எருசலேம் இந்த பக்கம் வந்தா, தேவாலயம் இந்த பக்கம் வந்தா, ஆட்டோமேட்டிக்கா பென்யமீனும் எந்த பக்கம் தான் வரணும்? முடிய பாரு, யூதா பக்கம் தான் என்ன செய்யணும்? வரணும். அப்ப பென்யமீன். இப்ப எத்தனை கோத்திரம்? 3 கோத்திரம். இப்ப மொத்தம் எத்தனை கோத்திரம் யாக்கோபுடைய பிள்ளைங்க?
12. மொத்தம் எத்தனை? 12. சரி, 12ல 3 போனா பின்னாடி கணக்குல வீக்கா. 12ல 3 போனா அப்ப இங்க 9 தான் இருக்கணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? 10 கோத்திரம் சொல்றாரு. அப்ப 9 தான் ஆக்சுவலா கணக்கு. ஆண்டவர் கொஞ்சம் கணக்குல வீக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆண்டவர் தப்பா போட்டாருன்னு நினைக்கிறேன். 9 கோத்திரம். இப்ப இந்த 9 கோத்திரத்துல யோசேப்பு கோத்திரம் உள்ள இருக்கு. அதுக்குள்ள 9ல 1 என்ன கோத்திரம்? யோசேப்பு. இப்போ 9ல இருந்து யோசேப்பை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா எத்தனை? 8. அப்போ 9 - 1 = 8. இப்ப யோசேப்பை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கல்ல, கர்த்தர் என்ன பண்றாரு? யோசேப்பை 2 கோத்திரமா போடுறாரு. யோசேப்பு எத்தனை கோத்திரமா போடுறாரு? இப்ப யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க, மனாசே, எப்ராயிம். மனாசே, எப்ராயிம். அப்ப மனாசே ஒரு கோத்திரம், எப்ராயிம் ஒரு தனி கோத்திரம். ஏன்னா யோசேப்புக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கணும். அது நிறைவேறுது. எப்படி அழகா நிறைவேறுது பாருங்க. அப்ப மனாசே, எப்ராயிம் என்று ஒரு கோத்திரத்தை அவர் 2ஆ போட்டு இப்ப உள்ள சேர்த்தாருன்னா 8 + 2 = எத்தனை? 10. இவ 10 கோத்திரம் வந்துருச்சா? சரி. அப்ப இப்படித்தான் 10 கோத்திரம் இந்த பக்கம், 3 கோத்திரம் இந்த பக்கம். இப்ப கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு கேபிட்டல் சமாரியா. இவங்களுக்கு கேபிட்டல் சமாரியா. இந்த கிங்டம் ஆஃப் ஜூடாவுக்கு கேபிட்டல் எருசலேம். கிங்டம் ஆஃப் இஸ்ரேலுக்கு கேபிட்டல் சமாரியா. இதுல 19 ராஜாக்கள் வந்தார்கள். நான் அப்படி ஜம்ப் பண்ணிட்டேன். எங்க வந்துட்டேன்? 1வது ராஜாவில இருந்து இப்ப எத்தனாவது ராஜா? 19வது ராஜா. 19வது ராஜா யாருன்னா ஓசே. இதுல 19 ராஜா வந்துட்டாங்க. இதுலயும் 19 ராஜா வந்துட்டாங்க. இப்ப இந்த யூதா கோத்திரத்துல 19வது ராஜா எக்கோனியா. எக்கோனியா. இந்த இஸ்ரவேல் கவர்மெண்ட்ல 19வது ராஜா ஓசேயா. ஓசேயா. இப்ப என்ன நடக்குங்கிறத இப்ப கவனிக்கணும். இப்ப நம்ம ஒரு முக்கியமான இடம். இப்ப இந்த கவர்மெண்ட் அப்படியே இவனுக்கு பையன், அவனுக்கு பையன், அவனுக்கு பையன், அவனுக்கு பையன், அவனுக்கு பையன் ராஜாவா இருந்து 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 இப்ப